வணக்கம். ஏவிஎம்பி மீடியா ஜனம் செய்திகள். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை நோக்கி வினாடிக்கு 25,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நெகிழ்ச்சி சம்பவம். பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவியை பாராட்டி தனது சொந்த செலவில் விமானத்தில் அழைத்துச் சென்று அசத்திய அரசு பள்ளி ஆசிரியை. கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா இன்று திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம். தனது தலைமுடியை காணிக்கையாக செலுத்தி முற்றிலும் புதிய மொட்டை லுக்கில் இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் அதிரடி வைரல். கர்நாடக மாநிலம் சிமோகா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து இன்று சீரான நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனால் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது.